வாழ்வில் முன்னேறி போகும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த மாதத்தோட P&L ரிப்போர்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி இந்த ஒரு மாதம் ட்ரேட் பண்ணதில் எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன வந்திருக்கு, எந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அதில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் காட்ட போகிற ரிசல்ட்டோ இல்லை பாஸ் பர்ஃபார்மன்ஸோ எதுவுமே நமக்கு ஃப்யூச்சரில் கேரண்டிட் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுன்றது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும், எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் ஒரு ஆல்கோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது மட்டும் பார்த்தா பத்தாது, கூடவே நம்ம ரிஸ்க் பர் ட்ரேடும் பார்க்கணும். ஸோ ரிஸ்க் பர் ட்ரேட் உனக்கு 2% இல்லை அதுக்கு மேலே இருக்குன்னா விச் இஸ் வெரி குட்னு அர்த்தம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் மேக்ஸ் ட்ராடவுன் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். ட்ராடவுன் டேஸ் எத்தனை நாள் அப்படின்றதையும் பாருங்கள். ஏன்னா 13 நாள் நம்ம கேபிட்டல்லேருந்து டவுன்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னும் போது நமக்கு இந்த அளவுக்கு வரைக்கும் ட்ராடவுன் ஆகியிருக்கு. மார்க்கெட் டவுன், நம்மளோட லாஸ் இந்த அளவுக்கு போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh தான் வச்ச மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களால் பாதி நாளுக்கு மேலே ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ட்ராடவுனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு 1 lakh வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருக்கு இல்லையா. ஸோ ட்ராடவுன்லேருந்து 3 மடங்கு நம்மக்கிட்ட கேபிட்டல் இருந்தால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரன் பண்ணணும். இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஒருவேளை 20,000 இருக்குது அப்படின்னா ட்ராடவுன் நீங்கள் 60,000 வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ண முடியும். ஸோ அது சேஃபான ஒரு கேபிட்டல் அமௌண்ட். கூடவே அந்த ட்ரேடுக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன கேபிட்டல் தேவையோ நீங்கள் அந்த கேபிட்டலும் கூட கையில் வச்சுருந்தா தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களால் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய டைம் என்ன ஆகும், நீங்கள் என்ட்ரான டேஸ்லேருந்து மேபி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணாமல் கூட போயிருக்கலாம். உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நீங்கள் என்ட்ரானதுலேருந்து அந்த ஒரு மாதமோ இல்லை அந்த ஒரு வாரமோ 2 வாரமோ உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா கூட உங்களோட கேபிட்டல் இம்ப்ரூவ் ஆகிடும், உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகிடும். ஸோ ஒன்ஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸஸ் ஃபேஸ் பண்ணாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ட்ராடவுனை எப்பயுமே மனசில் வச்சுட்டு தான் நம்ம ட்ரேடிங்குள்ளே வரணும். தென் முக்கியமாக மேக்ஸ் லாஸ் அதையும் நம்ம பார்க்கணும். மேக்ஸ் ப்ராஃபிட் கூட நமக்கு எப்போயாவது தான் வரும். இது எப்பயுமே வரும்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரேராக தான் நமக்கு இந்த மாதிரி மேக்ஸ் ப்ராஃபிட்லாம் வரும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஆப்ஷன் பையிங்கில் இருக்கனால நமக்கு ட்ரெண்ட் ஒரு நல்ல பீக் ஆகுது, நல்ல மொமெண்டம் சடனாக க்ரோ ஆகுதுன்னும் போது மட்டும் தான் மேக்ஸ் ப்ராஃபிட்லாம் போகும். மற்றபடி மேக்ஸ் லாஸ்ன்றது நமக்கு ரெகுலராக போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதையும் நம்ம கால்குலேட் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ எத்தனை இயருக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்ட்ரிக் எத்தனை வந்திருக்கு, வின் ஸ்ட்ரிக் எத்தனை வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் ஸ்ட்ரிக் நமக்கு 4 இருக்குது. இங்கே ஆவரேஜ் லாஸ் பார்த்தீங்கன்னா 9,000 சம்திங் இருக்கா. ஸோ 9,000 into 4 அப்படின்னும் கால்குலேட் பண்ணணும். பட் நம்ம சேஃபர் சைடாக என்ன பண்ணோன்னா 4 இந்த லாஸ்ட் டேட்டா, ஸோ 4 into 27,000 அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம கையில் எப்பயுமே ரெகுலராக ஒரு பேக்கப்புக்கு உள்ளே இருக்கணும். அது இல்லாமல் கேபிட்டல் நம்ம கையில் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட ஒன் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி. இதுவும் நம்ம மார்க்கெட்டில் ரன் பண்ணியிருக்கோம். தென் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி இது ஒன்று இருக்குது. இதுவுமே நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட் ஒரு பாஸ்ட் 9 டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சேம் நம்மளோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இவனுங்க எல்லாருமே பேக் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க எல்லாருமே இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு ஓகே. தென் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுது. தென் இது நம்மளோட அப்டேட்டட் வெர்ஷன். இந்த ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜியோட அப்டேட்டட் வெர்ஷன் தான். ஸோ இது 62% இருக்குது. ரிஸ்க் பர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 1.24 இருக்குது. இது ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்டேட் பண்ணால் நமக்கு ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு இங்கே குறைஞ்சிருக்கு. பட் நமக்கு ரிஸ்க்கை கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரியான சினாரியோஸ் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் நம்ம 2 எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜியும் வேறு ஆல்கோவில் ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு தான் வரணும். ஏன்னா ப்ராஃபிட்ஸ் எதுவுமே நம்ம கேரண்டிலாம் கொடுக்க மாட்டோம். அப்படி மார்க்கெட்டில் கொடுக்கவும் முடியாது. இதெல்லாமே பேக் டெஸ்டட் ரிசல்ட்ஸ் தானே தவிர ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் இதுவே தான் வருமானு கேட்டிங்கன்னா வி ஹவ் நோ ஐடியா. ஸோ மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ட்ரஸ்ட் பண்ணி அதில் தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே மோஸ்ட்லி ரன் பண்ணியிருக்கேன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி கால் அண்ட் புட் ஆப்ஷன் மிங்கிள் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இதோட அப்டேட்டட் வெர்ஷனும் ரன் பண்ணியிருக்கேன். தென் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜியும் ரன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ் 1 and 2 இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் ரன் பண்ணியிருக்கேன். நமக்கு ஃபார்வர்ட் டெஸ்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். கூடவே நம்ம லைவ் ப்ரோக்கர் அக்கௌண்ட்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகிறது இல்லை. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸ்லிப்பேஜஸ் ரெண்டுத்துக்குமே ஃபார்வர்ட் டெஸ்ட் அண்ட் லைவ் நம்மளோட ப்ரோக்கரில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுவும் இந்த குவான்ட்மேன்லேயே பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் ட்ரேட்ஸுக்கும்
பெரிய அளவுக்குலாம் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இருக்க போகிறதில்ல. மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சேமாக தான் நமக்கு இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 300 400 இல்லை சம்டைம்ஸ் மொமெண்டம் நல்லா பீக் ஆகிற டைமில் ஒரு 700 வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து 1000 கூட டிஃபர் ஆகலாம் நமக்கு ப்ரோக்கர் டு குவான்மேன். சம்டைம்ஸ் ப்ரோக்கரில் நமக்கு 1000 ருபீஸ் 700 ருபீஸ்லாம் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்கே நமக்கு பேப்பர் ட்ரேடில் பார்க்குறப்போ அதோட கம்மியாகவும் வந்திருக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸ் ஒரு மைனூட் டிஃப்ரென்ஸில் நமக்கு சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி பேப்பர் ட்ரேட் ஃபார்வர்ட் ட்ரேடு ப்ளஸ் அந்த லைவ் ப்ரோக்கரில் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறீங்கன்னா அதை ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் மார்க்கெட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங்கை கண்டினியூவாக அதை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜி தான் மிங்கிள் பண்ணி ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட குவான்மேன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். நம்மளோட அப்ஸ்டாக்ஸோடைய P&L ரிப்போர்ட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போதைக்கு நம்மளுடைய அப்ஸ்டாக்ஸோட அக்கௌண்ட்டில் இருக்கும். போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு டேட்டில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏப்ரல் 17th நம்ம ரன் பண்ணுறோம். அதுலேருந்து May 17th வரைக்கும் நான் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கெட் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறேன். இங்கே இதான் நம்மளோட P&L ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிராஸ் P&L பார்த்தீங்கன்னா நமக்கு 74,000 வந்திருக்கு. ஸோ நம்மளோட கிராஸ் P&L ஆல்மோஸ்ட் 74% நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 9,300 வந்திருக்கு. தென் நமக்கு நெட் P&L பார்த்தீங்கன்னா 64,000 ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 65% நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அதாவது 1 lakh இருந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 1 lakh நமக்கு அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இங்கே இருக்கிற ROI எதை குடிக்கும்னா நம்ம ஒவ்வொரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ டெப்ளாய் பண்ணுறோமோ அதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் இங்கே நமக்கு ROI காட்டும். ஸோ இந்த ROI நம்மளால் கணக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடுக்கும் அது கனெக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து எங்கேயோ போயிடும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண நம்மளோட கேபிட்டல் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுமோ நம்ம அதுலேருந்து தான் வந்து ரிட்டர்ன்ஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 lakh கேபிட்டல்லேருந்து எனக்கு இந்த மாதம் வந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 65,000 விச் இஸ் வெரி குட். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 65% நான் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் எனக்கு வருது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இதுவே நான் வந்து இன்கேஸ் என்னோடய கேபிட்டல் ஒரு 10 lakh இருந்ததுன்னா என்னோடய இங்கே ரிட்டர்ன்ஸ் வந்து 6 lakh மாறி இருக்கும். 6,50,000 என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு போட்டு நான் ரிஸ்க் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இருக்கிற கேபிட்டல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். இப்போ நான் 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதில் வரக்கூடிய ரிஸ்க்கெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி சேஃபான கேபிட்டலும் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு ட்ரேடிங்குள்ளே வரோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்பையோ நம்மளோட நார்மல் லைஃப்பையோ வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அமௌண்ட்டை தான் வந்து நம்ம இன்வெஸ்டிங்குள்ளேயே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். ட்ரேடிங்குள்ளேயே முக்கியமாக அப்போ தான் எடுத்துகிட்டு வரணும். நம்ம அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் விஷயம் தெரியாமல் உள்ளே வந்துடுறேன். நீங்கள் ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களால் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னும் போது டேட்டாஸ் எல்லாமே உங்ககிட்ட ப்ராப்பராக இருக்குது, உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னும் போது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மற்றபடி இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ எப்பயுமே கேபிட்டலில் கண்ணை மூடிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. எதுலேயுமே நல்லா புரிஞ்சுட்டு அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. தென் நீங்கள் ட்ரேடிங்குள்ளலாம் நல்லாவே வர ஆரம்பிக்கலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூடவே உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வின்னிங் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 170 ட்ரேட்ஸில் 65 ட்ரேட்ஸ் நமக்கு வின் பண்ணியிருக்கு. ஏன்னா நமக்கு எடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ்லாம் சின்ன ஸ்டாப் லாஸஸ்ன்றதுனால நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. பட் வின் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெரிய லெவலுக்கு ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால தான் 38% அக்யூரசி வின்னிங் டேஜ் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே நமக்கு 64,000 வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஃபேக்டர் பார்க்குறப்போ 1.66%, அதுவும் வந்து நம்ம ஆப்ஷன் பையிங்கில் நமக்கு இந்த அளவுக்கு வருது அப்படின்னும் போது ரொம்ப பெரிய விஷயம். இதே ப்ராஃபிட் ஃபேக்டரை வந்து நம்ம நார்மலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்லேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ப்ராஃபிட் ஃபேக்டர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது எல்லா ட்ரேட்ஸும் மிங்கிள் பண்ணி தான் நமக்கு இங்கே காட்டும். ஸோ அதனால் 1.6ன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான், அதுவும் ஆப்ஷன் பையிங்க்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் எந்தெந்த டேஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கலாம் எத்தனை டேஸ் நமக்கு லாஸ் அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம பார்க்குறப்போ நம்ம எந்த டேட்டில் ரன் பண்ணலை அப்படின்னா செகண்ட் அன்றைக்கி நம்ம ரன் பண்ணலை. ஏன்னா அன்றைக்கி வந்து நமக்கு டேட்டாஸ் ப்ராப்பராக கிடைக்கல குவான்மனில். ஸோ அதனால் நம்ம அந்த டேவே வந்து நோ ட்ரேட் தான் இருக்கும். நீங்கள் என்னோட சென்சிபிள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா கூட தெரியும். ஸோ ஓவரால் எத்தனை நாள் நமக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாள் நமக்கு லாஸு. ஸோ 23ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 16ஆம் தேதி, லாஸ்ட்டாக இந்த ஃப்ரைடே கரெக்டாக நமக்கு அந்த டேவும் வந்து லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும் இந்த டேஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுவும் 16th இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் மூவே இல்லை. கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங்குள்ளே போய் மேனுவல் ட்ரேடிங் பண்ணாலும் மோஸ்ட்லி நமக்கு லாஸ் தான் வந்திருக்கும். பட் எனியோ அது வந்து ஒரு ஸ்மால் லாஸில் நமக்கு ஓவராலாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே வந்து 2 லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணது தான். ஏன்னா 1 lakh கேபிட்டலில் நம்மளால் பெருசாக வந்து லாட்ஸை டிப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஃப்ரைடே, மண்டே அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 1.2 lakh இருந்தால் தான் வந்து நம்மளால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ரன் பண்ணுற மாதிரியான சினாரியோஸ் நமக்கு இருக்கும்.
மற்ற டேஸ்லலாம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதுவும் எக்ஸ்பைரி டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி அண்ட் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப 15,000 10,000லாம் கூட எனக்கு அவ்வளோதான் வந்து டிப்ளாயே பண்ணியிருக்கு ஓவராலாக. ஸோ அந்த மாதிரியான சினாரிஸும் நடக்கும். டிபெண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் தான். ஸோ என்னோட சேஃபர் ஹேண்டில் 1.2 lakh இருந்தால் வி கேன் ஸ்டார்ட். பட் அது நெகட்டிவில் போகும்போது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மோஸ்ட்லி டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேயில் நம்ம ரன் பண்ணி ஒருவேளை அந்த டேஸில் நமக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நம்மளோட கேபிட்டல் க்ரோ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்ற டேஸை கொஞ்சம் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 65,000 வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 65% என்னோட வெரிஃபைடு P&L இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னோட அக்கௌண்ட்டில் கூட போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லிங்க் வேணாலும் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் 17லேருந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். இல்லை டேட் 24th மட்டும் இருக்காது. அன்றைக்கி நமக்கு சென்சிபிள் டவுன். ஸோ அதனால் நான் இங்கே போஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக அதில் ஒரு 13,700 கிட்ட, ஆல்மோஸ்ட் 800 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு 24th அன்னைக்கு. பட் இங்கே போஸ்ட் பண்ண முடியல. தென் அதோட செகண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணல. ஸோ நோ ட்ரேட் டேன்னு இருக்குது. மற்ற நாள் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக 16th May பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் இந்த மாதம். அடுத்த மாதம் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். கூடவே வந்து நம்ம மேனுவல் ட்ரேடிங் பற்றி இப்போ கொஞ்ச நாளாக போஸ்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுறேன் சீக்கிரமாகவே. சில ஸ்ட்ராட்டஜி, சில மெத்தட்ஸ், சில லேர்னிங் விஷயம்லாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஆல்கோ எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. உங்களுக்கு என்னோடய கோர்ஸ் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா மேனுவல் ட்ரேடிங், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குவாயின்மேனில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட ப்ரோமோ கோட் தரேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.